ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற இந்த காக்கட்டா மல்லி செடி கேர் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. உங்களோட காக்கட்டான் செடி ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் நிறைய பெரிய பெரிய மொட்டுக்கள் வச்சு அதிகமாக பூக்கள் வருது, எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த காக்கட்டான் மல்லி செடியில் அதிகமாக நம்மளுக்கு வாசனை இருக்காதுங்க. ஆனால் பூக்கள் பூத்து செடியிலே அப்படியே விட்டுட்டோம்னா 2-3 நாள் வரையும் அப்படியே இருக்கும். பறித்து நம்ம கட்டி 2 நாளைக்கு கூட ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காக்கட்டான் மல்லி செடியை நம்ம நிலத்தில் நடும்பொழுது நல்லா பெரிய செடியாக கொடி மாதிரி வளர்ந்து நிறைய பூக்களை தரும். நான் இப்போ மாடி தோட்டத்தில் வச்சுருக்கிறதுனால ஒரு பெரிய தொட்டியில் வச்சுருக்கேங்க. இதற்கு தேவையான மண் கலவை தோட்டத்து மண்ணோட கொக்கோ பீட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் மாட்டு சாண உரமும் காய்கறி கழிவு கம்போஸ்ட் உரமும் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கையும் சேர்த்து நடவு பண்ணியிருக்கேன். அதிகமாக மீன் கழுவுற தண்ணியை இந்த செடிக்கு தான் நான் ஊற்றுவேங்க. அதனால தான் பெரிய பெரிய பூக்கள் வளர்ந்து வருது. எல்லா மல்லி செடிக்குமே ஒரு ஈஸியான டிப்ஸ் என்னென்னா, எலுமிச்சை தோல்களை நல்லா ஒரு வாரம் ஊற வச்சு அந்த தண்ணியை லிக்விட் ஃபெர்டிலைசராக கொடுக்கலாம். இலைகள் மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டால் புதிய துளிர்கள் வந்து நிறைய பூக்கள் பிடிக்கும். மீன் கழுவுற தண்ணியை ஊற்றி விடுங்க. பூக்கள் பூத்த உடனே பறிச்சுட்டு காய்ந்த கிளைகளை நல்லா க்ரூம் பண்ணி கட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.